வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன, அவை என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்முடைய உடலினுடைய மூளை வளர்ச்சி, இதய ஆரோக்கியம், கண் பார்வை மற்றும் மூட்டு வலி நிவாரணத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு ஊட்டச்சத்துங்க. நம்முடைய உடலால் இதை தானாக உற்பத்தி செய்ய முடியாது அப்படின்றதால உணவின் மூலமாக மட்டும்தான் நம்ம இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை பெற முடியும். ஸோ அந்த உணவுகள் என்னென்ன, அதை எப்பப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது எப்படியெல்லாம் நன்மைகள் கிடைக்குதுன்றத விளக்கமா பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நான்வெஜ் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அசைவ உணவுகள், குறிப்பாக மீன் வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மீன்களில் குறிப்பாக அந்த கொழுப்பு இருக்கக்கூடிய மீன்கள், ஃபேட்டி ஃபிஷ் இருக்குங்க இல்லையா, அதில் தான் ஒமேகா 3 சத்தினுடைய மிகச்சிறந்த ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மத்தி மீனில் மிக அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. மேலும் இதில் கால்சியம் மற்றும் விட்டமின் டி சத்துக்களுமே நிறைந்திருக்கு. மத்திய தரைக்கடல் மீன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சால்மன் மற்றும் டுனா போன்ற மீன்கள் இருக்குங்க இல்லையா, இதில் உயர்தர ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் EBA மற்றும் DHA உங்களுக்கு நிறைந்திருக்கு. ஸோ நீங்கள் சால்மன் மீன் மற்றும் டியூனா மீனுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நெத்திலி மீன் மற்றும் காணாங்கெழுத்தி மீன் அதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதுலையுமே உங்களுக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கும். ஸோ இந்த நெத்திலி மீன், காணாங்கெழுத்தி மீன் எல்லாம் உள்ளூர் வகை மீன்கள்னு சொல்லுவாங்க. இதுலையுமே ஒமேகா 3 சத்தை வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது, அதாவது இந்த மீன்கள் இருக்குது. இப்போ வாரத்திற்கு 2 முறை நீங்கள் மீன் சாப்பிடுவது உங்களுடைய இதயத்திற்கு மிகவும் நல்லது. அதுவும் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மூளை, இதயம், கண் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நான்வெஜ் ஃபுட்ஸை தாண்டி சைவ உணவுகள் இருக்குன்னு வச்சிங்களேன், அதுலேயுமே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கா கேட்டிங்கன்னா சைவ உணவுகள் மற்றும் நிறைய விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. நீங்கள் அசைவம் சாப்பிடாதவர் அப்படின்னா இந்த மாதிரி தாவர வகைகளின் மூலமாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களுடைய அந்த சத்தை நீங்கள் தாராளமாக பெறலாம். அதில் ஆளி விதைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த சைவ உணவுகளில் முதன்மையானது ஆளி விதை தான். ஸோ தினமும் நீங்கள் 1 ஸ்பூன் ஆளி விதையை வறுத்து பொடி செஞ்சு மோர் இல்லைனா கஞ்சி இல்லைனா சப்பாத்தி மாவோட கலந்தும் நீங்கள் சாப்பிட்லாம். சியா விதைகள் எடுத்துக்கொண்டாலுமே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கும். ஸோ இந்த சியா விதைகள் சிறிய விதைகளாக தான் இருக்கும். ஆனால் ஒமேகா 3 உடன் பார்த்தீங்கன்னா அது கூட நார் சத்தும் மிக அதிகமான அளவில் இருக்கும். நீங்கள் இந்த சியா விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்மூத்திகளில் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அக்ரூட் பருப்புகள், அதாவது வால்நட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கும். நட்ஸ் வகைகளில் அக்ரூட்டில் மட்டுமே ஒமேகா 3 அதிக அளவில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூளை வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த அக்ரூட் பருப்பு அப்படின்றது மூளை சுறுசுறுப்பிக்கும் நினைவாற்றலுக்கும் மிகவும் நல்லது. தினமும் நீங்க 3 அக்ரூட் பருப்புகள் ஆரம்பிச்சு 4 அக்ரூட் பருப்புகள் வரைக்கும் சாப்பிடுறது அப்படின்றது உங்களுக்கு சிறந்தது. பூசணி விதைகள் மற்றும் சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கொண்டாலுமே ஒமேகா 3 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள்லையுமே ஓரளவுக்கு ஒமேகா 3 சத்துக்கள் நிறைந்திருக்கு. நீங்க மாலை நேர சிற்றுண்டியாக, அதாவது ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க சாப்பிடலாம். இதை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒமேகா 3 உங்களுக்கு கிடைக்கும். பாரம்பரிய மற்றும் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் முட்டை இருக்குது. இயற்கையான முறையில் வளர்க்கப்படக்கூடிய நாட்டுக்கோழி முட்டைகளில் ஒமேகா 3 நல்ல அளவில் இருக்கும். இப்போ சந்தைகளில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 என்ரிச்டு எக்ஸ் அப்படின்னு பெயரில் முட்டைகள் உங்களுக்கு கிடைக்கும். சோயா பீன்ஸ் மற்றும் டோஃபு நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கிடைக்கும். சோயா பொருட்களில் ஒமேகா 3 மற்றும் தாவர வகை புரதங்கள், அந்த பிளான்ட் புரோட்டீன் அதிக அளவில் இருக்குது. வாரத்தில் 1 முறை சோயா உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதுமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் கீரைகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை மற்றும் முட்டைகோஸ் போன்ற பச்சை இலை காய்கறிகள் எல்லாமே சிறிய அளவில் ஒமேகா 3 சத்துக்கள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெந்தயம் மற்றும் வெந்தய கீரையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஊர் சமையல் அறையில் எளிதாக கிடைக்கக்கூடிய வெந்தயத்தில் ஒமேகா 3 ALA வடிவில் மற்றும் நார்ச்சத்து மிக அதிக அளவில் இருக்கும். இதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். வெந்தயம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை, பிளட் குளுக்கோஸ் லெவலை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கொலஸ்ட்ராலையுமே குறைக்குது. ஸோ நம்மளுடைய ரத்த நாளங்களில் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அந்த LDL குறைத்து இதய தமனிகளை பாதுகாக்குது. செரிமான ஆரோக்கியத்துக்குமே இதன் மூலமாக நீங்கள் மேம்படுத்திக்கலாம். ஸோ நெஞ்செரிச்சல், வாயு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் உடனடி நிவாரணத்தை தரக்கூடிய சிறந்த மருந்தாக நார் சத்தும் குறிப்பாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் இருந்திருக்கக்கூடிய வெந்தயம், வெந்தய கீரையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது சரிவிகித அளவில் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். போதுமான
அளவுக்கு தண்ணீர் வந்து சரியான அளவில் குடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உடல் அமைப்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக நினைவாற்றலை மேம்படுத்திக்கலாம், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம், உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமாக இருங்க, உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.